என் அன்பான உறவுகளே, ஒரு நிமிடம் அமைதியா இருங்க. உங்க மனசுல ஒரு கேள்வி கேளுங்க. முருகனுக்கு என்னை பிடிக்குமான்னு. இந்த கேள்வி சும்மா இல்லை. இதுல உங்க உள்ளம் இருக்குது, இதுல உங்க கண்ணீர் இருக்குது, இதுல உங்க தோல்வி, உங்க நம்பிக்கை, உங்க பயம் எல்லாமே இருக்கு. நீங்க யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் போய் கேட்குமா, அப்பா உனக்கு நான் பிடிக்குமான்னு? அந்த அப்பா என்ன சொல்வார்? நீ தவறு பண்ணினாலும் என் பிள்ளைதான், நீ விழுந்தாலும் என் பிள்ளைதான், நீ என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்வார். அப்படின்னா ஆறுமுகன், வேலவா, செந்திலாண்டவர், அந்த முருகன் உன்னை பிடிக்காதா? நீ கோவிலுக்கு போகலன்னு அவன் கோபப்படுவானா? நீ தினமும் பூஜை பண்ணலன்னு அவன் வெறுப்பானா? நீ தவறு பண்ணிட்டேன்னு அவன் உன்னை தள்ளி போடுவானா? இல்ல, ஒருபோதும் இல்ல. முருகன் என்ன பார்க்கிறார் தெரியுமா? உன் விழிப்புலத்தை இல்ல, உன் உள்ளத்தைத்தான். நீங்க சில நேரம் தோல்வி அடைந்துட்டு நான் நல்லவனா இல்ல, எனக்கு கடவுள் பிடிக்க மாட்டார்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதான் இப்போ நான் உங்களிடம் கேட்கிறேன். உன் கண்ணீர் உண்மையானதா? உன் மனசு இன்னும் நல்லதுக்காக போராடுதா? உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு, திருந்தணும்னு ஆசை இருக்கா? அப்படின்னா முருகன் உன்னை ஏற்கனவே அரவழைச்சிட்டாரு. ஒரு நாள் ஒரு பக்தன் கேட்டான், எனக்கு தகுதி இல்லை, நான் தவறுகள் நிறைய பண்ணியிருக்கேன்னு. முருகன் சிரிச்சு சொன்னாராம், நீ என்னை அழைக்கிற அந்த ஒரு நொடி, அது போதும், நீ என் மனிதன். நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது தான் இந்த கேள்வி அதிகமா வரும், முருகனுக்கு என்னை பிடிக்குமான்னு. ஏன்னா கஷ்டம் வந்தா நாம நினைப்போம், கடவுள் என்னை விட்டுட்டாரான்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவர் உன்னை சோதிக்க மாட்டார், அவர் உன்னை உருவாக்குவார். நீ எதுக்கெல்லாம் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு பாரு. அந்த கஷ்டம் உன்னை இன்னும் வலிமையானவனா மாற்றுது. ஒரு சிப்பிக்குள்ள கஷ்டம்தான் முத்தாகுது, ஒரு கல்லுக்குள்ள அடிபட்டுத்தான் சிலை உருவாகுது. அப்படின்னா உன்னை சிலையாக்குற முருகனுக்கு உன்னை பிடிக்காதா? இன்னொரு விஷயம், நீங்கள் யாராவது உங்க மனசுக்குள்ள அவனை திட்டிருக்கீங்களா? எதுக்கு இந்த கஷ்டம் கொடுக்கிறேன்னு கேட்டிருக்கீங்களா? அது தவறு இல்லை. ஏன்னா அவன் உங்க அப்பா.